வணக்கம் மாணவர்களே. 7ஆம் வகுப்பு அறிவியல்ல நம்ம அழகு 4 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 4 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யூனிட் 4 நம்ம போன கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற ஞாபகம் அந்த யூனிட் 4ல டாபிக் சொல்லலாமா? என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கோடைய நேம் என்ன? யாராவது மெசேஜ் chat பண்ணுங்க. புக்கை திருப்ப கூடாது. புக்கை திருப்பாம சொல்லணும். அப்படிதானே? புக்கை திருப்பவும் சொல்லணும். ஓகே குட்ஸ். ஓகே ஓகே ரைட். என்னன்னா கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில வேதியியல். நமக்கு வேதியியல் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பமே நம்ம ஓஆர்எஸ் அப்படின்னு ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அது கூட ஒரு பிக்சரை கூட உங்களுக்கு காமிச்சேன் லாஸ்ட் கிளாஸ்ல. ஒரு ஓரல் சொல்யூஷன் நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி, உப்பு, சீனி, சுகர் இவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்த வயிற்றுப்போக்கு இருந்தா அதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது தமிழ்ல பாத்தீங்கன்னா வாய்வழி நீரேற்று கரைசல் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அது நம்ம பார்த்தோம். அப்புறம் ஆன்டாசிட், அமிலம் நீக்கி. அது பேர்ல தான் ஆசிட், ஆனா அது ஒரு காரம். நம்ம உடம்புல அமிலத்தன்மை ஆசிட் சுரக்கு, அது நெஞ்சு வரைக்கும் வரும்போது, உணவு குழாய் வரைக்கும் வரும்போது நமக்கு நெஞ்செரிச்சல் அடையுது. ஸோ நெஞ்செரிச்சலை டவுன் பண்றதுக்கு, அந்த ஆசிட்டோடைய டவுன் பண்றதுக்கு நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய அமில நீக்கி, அதோட இந்த பிக்சர்லாம் காமிச்சேன். டேப்லெட்டா யூஸ் பண்ணாங்க, இல்லைன்னா லிக்யூட்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த டாபிக் என்ன பார்த்தோம்னா ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆன்டிபயாட்டிக் அது ஒரு நாள் கதை மாதிரி இருந்துச்சு. அலெக்சாண்டர் பிளெமிங் அவர் தான் கண்டுபிடிச்சாரு பென்சிலின் அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்த்தோம். அவர் இந்த கதை கதையில என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு தன்னுடைய ஆய்வு கூடத்துல. அப்புறம் ஊருக்கு போறாரு விடுமுறைக்காண்டி. வரும்போது பார்க்கும்போது சில பாக்டீரியா வளரவே இல்லை. அப்போ பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய சில பூஞ்சைகள் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த பூஞ்சையோட பேர்லாம் நான் எழுதுனேன். ஸோ இப்படி இந்த இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த ஃபிளெமிங் பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சா அதுலேருந்து. சரியா? அதுதான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாச்சு அந்த 2ஆம் உலக போர், வேர்ல்டு வார் 2ல. சரியா? காயமடைந்த வீரர்களுக்கு பென்சிலின், அந்த தொற்று வியாதி பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அதை கொடுத்தோடனே அந்த நிமோனியா அப்படிங்கிற தொற்று நோயால இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 2ஆம் உலக போரில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிச்சு. அப்படிங்கிற இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ்லாம் நம்ம இதுல பார்த்தோம். கரெக்டா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வலி நிவாரணிகள், தட் இஸ் அனல்ஜெசிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வலி நிவாரணிகள். வலி அப்படிங்கும்போது நமக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டிருக்கலாம், தீப்புண் ஏற்பட்டிருக்கலாம், கூர்மையான பொருட்கள் அழுத்துவதாலும் மற்றும் பிற காரணங்களாலும் உடல்ல வலி நமக்கு ஏற்படுகிறது. அப்படிதானே? கண்டிப்பா வலி இல்லாம இருக்காது. கை கால் நம்ம விளாண்டு வந்தாலே வலி இருக்கும். பட் அது வேற வலி. ஏன்னா அது நம்ம மூவ்மெண்ட் கொடுத்துருப்போம், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்ததுனால அது கொஞ்சம் வலிக்கும். இது போக வயசு ஏற ஏற அப்புறம் திடீர்னு ஏற்படக்கூடிய எதிர்பாராத, அதனால இந்த மாதிரிலாம் சில இது இருக்கு. அப்படிதானே? ஸோ வலி ஏற்படும். அப்போ இந்த வலி ஏற்படும் போது அந்த இடத்த சுத்தி ஒரு எரிச்சல் உணர்வு இருக்கும். தலைவலி ஏற்படலாம், மூட்டழற்சி, அதனால கூட வலி நம்மளுக்கு ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ கழுத்து வலி, முதுகு வலி, மூட்டு வலி, தலைவலி, அப்புறம் நரம்பு சேதம் வருவதால் ஏற்படும் வலி, காயமுடுவதால் உண்டாகும் வலி அப்படிங்கிற நிறைய டைப்ஸ் ஆஃப் வலி இருக்க தான் செய்யுது. அப்படிதான் பெயின் மற்றும் வியாதிகளால் ஏற்படக்கூடிய வலி ஆகியவை சில பொதுவான வலிகளாகும். கரெக்டா? பெயின் நம்ம சொல்றோம், இன்ஜுரி, அப்புறம் பர்ன், அப்புறம் ப்ரெஷர் ஃப்ரம் த ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அதர் கண்டிஷன் மே காஸ் பெயின் இன் அவர் பாடி. ஸோ இது வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு அன்பிளசன்ட் ஃபீலிங் வருது. மேபி பர்னிங் சென்சேஷன், எரிச்சல் உணர்வு சொல்றோம்ல, வரும். பர்னிங் சென்சேஷன் வருது அந்த டிசீஸ் அரௌண்ட் த இன்ஜுரியில. டிராப்பிங் அட்டாக் அண்ட் ஆக் ஆர் ஆர்த்திசிஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்புறம் பேக் பெயின், நெக் பெயின், ஜாயிண்ட் பெயின், ஹெட் டேக்ஸ், பெயின் ஃப்ரம் நெர்வ் டேமேஜ், பெயின் ஃப்ரம் இன்ஜுரி, பெயின் ரிலேட்டட் டு த டிசீஸ் ஆர் சம் ஆஃப் த மோஸ்ட் காமன் பெயின்ஸ். அப்படிதானே? அப்போ இந்த இதுல நம்ம பெயின், வலின்னு ஒன்று சொல்றோம்ல, ஒரு அன்பிளசண்டான எமோஷன்.
இது வந்து பிரெயின்ல கிரியேட் ஆகுது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரெயின்ல கிரியேட் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாட் அட் த ஸ்பாட் ஆஃப் த இன்ஜுரி. இது முக்கியமான பாயிண்ட், நீங்க தெரிஞ்சுக்கிற ஒரு பாயிண்ட். வலி கால்ல இருக்கு அப்படின்னா கால்ல அந்த வலி உருவாவது இல்லை, மூளையில உருவாகுது. அது எப்படி சார் அப்படின்னு நமக்கு தோணும். வலி வந்து ஒரு விரும்பத்தகாத மன எழுச்சி தான், அப்படிதானே? ஆனா இது மூளையில உருவாகுது தவிர காயம்பட்ட இடத்துல இல்ல. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு இதுதான், ஒரு கண்ட்ரோல். மூளைக்கு வந்து ஒரு சிக்னல். ஏன்னா மூளை தான் நம்மளை வந்து அனைத்து பாகங்களும் கட்டுப்படுத்துறார், கண்ட்ரோல் பண்றார், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, கமாண்ட் கொடுக்குறாரு. அப்படிதானே? இதை பண்ணு, அதை பண்ணு. இந்தி உதாரணத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு எத்தாப்புல ஒரு ஒரு திடீர்னு யாரோ ஒரு ஃப்ரெண்ட் வந்து அப்படியே கையை வச்சு அப்படி பண்றான்னா கண்ணு ஆட்டோமேட்டிக் சிமிட்டும், பார்த்துருக்கீங்களா? ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதெல்லாம் வந்து பண்ணுவோம். பைக்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பூச்சி எத்தாப்புல வரணும்னா டக்குன்னு கண்ணு மூடிடும். இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். ஏன்னா மூளை இதெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சு தான் என்ன ஆகுதுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்ட்ஸை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம உடம்புல மூளை தான் ப்ராசஸ் பண்ணுது. அப்போ உங்க இடத்துல ஒரு காலில் ஒரு அடிபட்டிருக்குன்னா பெயின் அங்க கிரியேட் ஆகல, அந்த அந்த சம்பந்தப்பட்ட மூளையில ஒரு பகுதியில கிரியேட் ஆயிரும். அப்ப மூளை வந்து மற்ற செல்கள் அதுலனா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். ஓகே, அந்த இடத்துல அடிபட்டிருக்கு, அந்த இடத்த போய் ரிகவர் பண்ணுங்க. ஏன்னா உடம்பு அதுக்கு தான் ரெடி ஆகும், அதுக்கு தான் ட்ரை பண்ணும். உடம்ப ரிகவர் பண்றது தான் எந்த உடம்பும் ட்ரை பண்ணும். பட் அது சத்து ரொம்ப அதிகப்படியான கண்ட்ரோல் இல்லாம இருக்கக்கூடிய காயங்கள் இந்த மாதிரிலாம் தான் நம்ம வெளியில போறோம், மருந்து மாத்திரை அப்படி போறோம். சரியா? அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்காண்டி. சரியா? அப்போ அந்த பிரெயின்ல வள வலி ஏற்பட்டு உடனே ஓகே, இந்த காலில் வந்து இப்போ நமக்கு வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் கவனிச்சிருப்பீங்க, சில ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தூக்க மாத்திரையும் சேர்த்து எழுதி கொடுப்பாங்க. கொஞ்சோண்டு அந்த மாத்திரையிலே தூக்க மாத்திரை இருக்கும். சில மாத்திரை இதை நைட்டு மட்டும் போடுங்க தூக்கம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி தெரில. அது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்கன்னா, ஏன்னா டாக்டருக்கு நல்லா தெரியும் அந்த வலி எங்க வயிறு வலியோ இல்லை கால் வலியோ ஏதோ ஒரு வலி, சரிங்களா? நம்ம வயிறு வலி வேண்டாம், கால் வலியை வச்சுக்கிடுவோம், கால் கை வலி வச்சிடணும். அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்து பிரெயின்ல வலி ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். நீங்க தூங்குனீங்கன்னா உங்க உடல் பாகம் அத்தனையுமே அப்படியே ஒரு மாதிரி ரெஸ்ட்ல எடுக்கும். உங்க மைண்ட் மட்டும், அது மூளை கொஞ்சம் வேலை பண்ணிட்டே இருக்கும். மூளை வந்து தூங்கவே தூங்காது. மூளை வந்து வேலை பண்ணிட்டே இருக்கு. பட் அந்த பிரெயின் நம்ம மறந்து தூங்குறோம். ஏன்னா பிரெயினுக்கு நம்ம தூக்க மாத்திரை கொடுத்து கொஞ்சம் சால்வ் பண்ணி வைக்கோம்ல. அதனால நம்ம அந்த அந்த டைம்ல நமக்கு வலி தரப்பில்ல, தெரியல. நம்ம எந்திரிச்சா திருப்பி அந்த வலி வந்துடும். அப்ப நம்ம நினைப்போம், என்னடா தூங்கும்போது வலியே தெரியல, எப்படி இந்த வலியிலே நம்ம தூங்கணும்? ஆனா எந்திரிச்சா திருப்பி வலி வந்திருக்கேன். இதுதான் காரணம். சரியா? அதனால சில மாத்திரை பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரையும் சேர்ந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ இப்போ உடம்புல தீப்புண் இருக்கு. அந்த தீப்புண் அந்த இடத்த வந்து இடத்துல தீப்புண் காலில் பட்டுன்னு அந்த தீப்புண்ல இருந்து அந்த உந்துதல் மூளைக்கு போகுது. மூளையில இருந்து திருப்பி மறுமொழி நம்மளுக்கு வந்து வருது. அதுக்கு மூளைக்கு போய் சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கேக்கு. திருப்பி மூளையில இருந்து ஒரு சமிக்கை சிக்னல் வருது. அப்புறம் உடனே என்ன ஆகுது, நம்ம இப்ப பக்கத்துல ஒரு தீயில டக்குன்னு கால் வைக்கும், டக்குன்னு படுதுன்னா டக்குன்னு இதெல்லாம் நடக்கும். தீயில இருந்து நம்ம கையின் தசைகள் பின்னளிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம். அதனால அப்பல சொன்னேன், ஒரு எத்தாவில் டக்குன்னு ஏதாவது ஒன்று வந்தாலும் டக்குன்னு இதெல்லாம் வந்து கண் வழியா அந்த சிக்னல் போகும். சிக்னல் பிரெயின் புரிஞ்சுக்கிட்டு உடனே அதுக்கு கண்ணை மூடு அப்படிங்கிற திருப்பி ஒரு சிக்னல் அது தரும். இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்கும். அப்படிதானே? ரொம்ப நேரம்லாம் நடக்காது. இப்போ நீங்க ஸ்க்ரீனை பார்க்கலாம், ரெட் கலரு, கிரீன் கலரு, ப்ளூ கலர்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர், இதெல்லாம் கண் வழியா போய் மூளை இதை புரிஞ்சுக்கிறது தான். ஒயிட் கலர், இந்த ஆர்ஜிபி அப்படிங்கிற மூணு கலரையும் சேர்த்தது தான் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஞாபகம் ப்ரீவியஸ் டைம்லலாம் படிச்சிருக்கோம். அதுதான் எல்லாத்துக்குமே காரணம் மூளை, பார்த்தீங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த பெயின் பிரெயின்ல கிரியேட் ஆகுது, இன்ஜுரியில் கிரியேட் ஆகல. ரொம்ப பெயின் இருக்கு அப்படின்னா ஒரு பர்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த இம்பல்ஸ் எங்க போனா பிரெயின் போகும். உந்துதல் வாங்க, இது எங்க போனா பிரெயின் போகும். அந்த பிரெயினுக்கு போனோம்னா ட்ரிகர் ஆகும். ஏன்னா இம்மிடியட் ரெஸ்பான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு உடனே பிரெயின் ஒரு சிக்னல் அனுப்பும். உடனே என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்கிற மசில், அந்த தசைகள் வந்து உடனே அந்த இடத்த வந்து கை அப்படி எடுக்க புல் பண்றக்கூடிய சிக்னல் அது தந்துரும். மசில்
புல் அவர் ஹேண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபயர். இதுதான் நம்மளுக்கு இதாகுது. இது எல்லா இடத்துலையும் நீங்க ஷாக்கிங் ஏற்பட டக்குன்னு ஏதாவது ஒன்று ஷாக் அடிக்கும், உடனே கையை எடுப்பீங்க, உருட்டுன்னு எடுப்பீங்க. ஏன்னா உடனே அது உடம்பு அந்த இடத்துல உள்ள பாகம் வந்து மூளைக்கு சிக்னல் அனுப்பி மூளை உடனே அதுக்கு ரியாக்ட் அனுப்பி கைக்கு அனுப்பி அவன் கையை எடுத்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கும். ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு இதுதான். ஏன்னா உலகத்துல மிகுந்த அதிசயமான ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் தான். நம்ம எவ்வளவு பெரிய மெஷினை சொல்லலாம், எதனாலுமே சொல்லலாம். அந்த ஒரு பில்டிங்கை சொல்லலாம், இல்ல இப்போ கண்டுபிடிச்சிருக்க ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சொல்லலாம். ஆனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்ல பெரிய பெரிய பில்டிங்கோ ஏதோ ஒண்ணு அதெல்லாம் கண்டுபிடிச்சது எல்லாமே ஒரு மனிதன் தான், மனித மூளை தான். அப்ப அந்த மூளை எவ்வளவு பெரிய பவர். அதனாலதான் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்த உலகத்திலே மிக சிறந்த ஒரு வடிவமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் தான். ஆனா அதை நம்ம சரியா பேணி பாதுகாக்க மாட்டோம். தேவையில்லாத சாப்பாடு, தேவையில்லாத பழக்கங்கள் அதெல்லாம் கொண்டு வந்து அந்த உடலை வந்து இது பண்ணிடும். அதனாலதான் நீங்க வந்து தமிழ்ல ஒரு ஒரு வார்த்தையை படிப்பீங்க, உடம்பே கோயில், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? ஏன் அதை சொல்றாங்க? ஏன்னா அதெல்லாம் அவங்க பட்டு அறிஞ்சதுதான். திருப்பி திருப்பியும் நிறைய கஷ்டங்கள் நிறைய தப்பு எல்லாம் பண்ணி ஓகே உடல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே நிறைய பேருக்கு அது இப்ப தோணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நல்ல மது பழக்கம் அது இதுன்னு இருந்துருவாங்க. அப்புறம் பின்னாடி நரம்பு பாதிப்பு, வயிறு பாதிப்பு, குடல் பாதிப்புன்னு ஐயோ அந்த வயசுல நான் அப்படி இருந்திருக்கலாமே, ஒழுங்கா சாப்பிட்டுருக்கலாமே, ஒழுங்கா நான் அந்த மாதிரி இந்த மாதிரி மது பழக்கம் புகைப்பழக்கம் இல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு அப்போ தோணும். அதை மாத்த முடியுமா? உடனே அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை சொல்றாங்க, ஏப்பா நீ அப்படி பண்ணாதப்பா அப்படிங்காங்க. ஆனா நமக்கு அது கேட்டோன்னு கோவம் வரும். ஏன்னா இப்போ உள்ள எங்க ஜென்ரேஷனுக்கு வந்து பயங்கரமா கோவம் தான் வருது. எதுவும் யாரும் சொல்லிடக்கூடாது, டீச்சரோ இல்ல அண்ணனோ அக்காவோ யாரும் சொல்லிடக்கூடாது. சொன்னா உனக்கு என்ன ஓய், வேலையை பாருங்க அப்படிங்கீங்க. உண்மையிலே அப்படிதான். நான் நிறைய பேர் ரீசன்ட்லாம் பார்க்குறேன், ஏதாவது ஒன்று சொல்றாங்க அப்படின்னா உடனே எதிர்த்து அவங்கள ஒரு நோஸ் கட் பண்றாங்க. அது இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்கு. நாங்க எங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் டீச்சர்ஸ் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் அடிச்சாலும் கேட்டுக்கிட்டே இருப்போம். நாங்க எதிர்த்து பேசணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டோம். ஏன்னா அது எங்களுக்கு அப்படி ஒரு அப்படி பண்ணணுங்கிறது இதே தெரியாது. நாங்க அப்படியே அடிப்பாங்க, ஓகே அப்படின்னு வெளியில வந்து அழுதும், கிளாஸுக்குள்ள உட்காந்து அழுவோம், அவ்வளவுதான் பண்ணோம் தவிர டீச்சரை எதிர்த்து பேசுறவோ, டீச்சரை வந்து வெளியில கிளாஸை விட்டு வெளியில வந்து புறம் பேசவோ தப்பா பேசவோ எதுவுமே மாட்டோம். பட் இப்போ அப்படி இல்லை, எல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். ஸோ எதுக்கு சொல்றேன்னா இந்த உடலை நீங்க வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். உடலை நீங்க கரெக்டா வச்சுக்கணும். சரியா? ஸோ இந்த சிக்னல் உடனே போய் அந்த மசில்ஸ் அது வந்து அந்த ஹேண்டரை இது பண்ணுது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த பெயின் ஸ்பாட்ல இருந்து வரக்கூடிய மெசேஜுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுது பிரெயின். உடனே இவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அப்படிதானே? ஹீலிங் ப்ராசஸை அவர் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேப்பா ஹீலிங் அந்த இடத்துக்கு செல்லுகள்லாம் போங்க, அந்த இடத்து பிளட்டை இப்படி பண்ணுங்க, அது பண்ணுங்க, எல்லாமே எல்லாமே சிக்னல் தான். உடனே என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சில கெமிக்கல்லாம் அந்த இடத்துல சுரக்க ஆரம்பிக்கும். இட் கேன் ட்ரிகர் டு ரிலீஸ் பெயின் சர்ப்ரைசிங் சர்ப்ரைசிங் கெமிக்கல் அண்ட் அடிஷனல் ஃப்ளோ ஆஃப் அடிஷனல் ஒயிட் பிளட் செல். ஏன்னா ஒயிட் பிளட் செல் டபிள்யூபிசி கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளாட்டட்ஸ். அப்புறம் டு ஹெல்ப் ரிப்பேர் டிஷ்யூ அட் இன்ஜுரி சைட். ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து அவர் சிக்னல் கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா? இப்போ வலி ஏற்படுது. அந்த வலி ஏற்படக்கூடிய இடத்துல இருந்து நமக்கு வந்து தகவல் வருது. அந்த தகவலுக்கு மூளை வந்து எதிர்வினை ஆற்றுது. அப்படிதானே? இந்த எதிர்வினைன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்த இது பண்ணு, சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மூளை வந்து ஒரு தகவல் கொடுக்கு. அதுதான் அந்த நிவாரணம், இனிஷியேட் தட் ப்ராசஸ். அதுதான் நிவாரணத்தின் தொடக்கம். அப்புறம் வலியை அடக்கும், குறைக்கும், வேதிப்பொருளை வெளியேற்றுவது. நம்ம உடம்புலயே சில வேதிப்பொருள் அதே சுரந்து அந்த இடத்த அந்த வலியை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், இல்ல அந்த வலியை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். சரியா? அப்புறம் கூடுதலான ஒயிட் பிளட் செல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானே. டபிள்யூபிசின்னு சொல்றோம்ல, வெள்ளை அணுக்கள். அந்த ரத்த வெள்ளை அணுக்களையும் ரத்த தட்டுகளையும் காயமற்ற இடத்திற்கு அனுப்புவது. இதெல்லாம் மூளையோட பணிகள் ஆகிய செயல்கள் மூலம் நிவாரண முறை தொடரும். ஓகே, ரைட் சார். இப்போ நீங்க பிரெயினை பத்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க.
இதுக்கும் இந்த வலி நிவாரணம் என்ன சார் சம்பந்தம்? இப்போ பிரெயினே எல்லாமே பண்ணுதுல்ல அப்படின்னு நினைக்கலாம். அதுதானே? கரெக்ட். ஸோ வலி நிவாரணிகள் என்னன்னா, அல்லது வலி நீக்கிகள் அப்படிங்கிறது என்னன்னா, உடலிலிருந்து வெளியே ஆகும் வலி குறைக்கும் வேதிப்பொருள். புரியுதா? இப்ப இதுல நம்ம சொன்னோம்ல, வேதிப்பொருள் வேதிப்பொருள்னு ஒரு வார்த்தையை சொல்றோம்ல, அதுதான் உங்களுக்கு வலி நிவாரணி. நம்ம உடல்ல இருந்து வெளியாகும் வலி குறைக்கும் ஒரு வேதிப்பொருள். சரியா? அப்போ இது உடம்புல வெளியேறி எந்த இடத்துல வலி உணரப்படுதோ அந்த இடத்துக்கு போய் அந்த வலிங்கிற உணர்வை கட்டுப்படுத்திக்கிறது. சரியா? அப்புறம் மைய நரம்பு மண்டலத்துல அல்லது புற நரம்பு மண்டலத்துல செயல்படுவது மூலம் உணர்வு நிலையை மாற்றாமல் வலியை குறைக்கிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. மாற்றாமல் வலியை இந்த வேதிப்பொருள் வந்து குறைக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து தமிழ்ல சொல்லிப்பாங்க. அண்ட் அதை மூளைய பார்ட்ஸ் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதை நான் லேட்டரா போடுறேன். ஸோ வென் வி அஃபெக்ட் பை த அஃபெக்டட் பை த ஃபீவர், அதை நம்ம பேராசிட்டமால்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்படிதானே? ஓகே. ஸோ அனல்ஜெசிக்ஸ் ஆர் பெயின் கில்லர்ஸ் அப்படிங்கிறது என்னதுன்னா, பெயின் சப்ரைசிங் கெமிக்கல்ஸ் தான் ரிலீஸ்டு பை த பாடி. அதை நம்ம தமிழ்ல எழுதியிருக்கேன், இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன். சரியா? தே சப்ரஸஸ் த ஃபீலிங் ஆஃப் பெயின். அந்த பெயின் அப்படிங்கிற வலியை வந்து அது அடக்குது. திஸ் அனல்ஜெசிக்ஸ் drug selectively relieves pain by acting either in CNS, central nerve system, அதான் மைய நரம்பு மண்டலம், central nerve system, or an peripheral pain mechanism without significantly altering consciousness. நமக்கு வந்து உடனே வேதிப்பொருள் வந்த உடனே நமக்கு வந்து உடனே ரொம்ப உணர்வு நிலை மாறாமலாம் இல்லை. உணர்வு நிலை அப்படியே தான் இருக்கு. நமக்கு நம்ம முழிச்சிருக்கோம், நடக்கும், எல்லாம் பண்றோம். அதே டைம்ல அந்த வலி இதை பண்ணுது. வலி நிவாரணத்தை அது மேற்கொள்ளுது. ஏன்னா அது மைய நரம்பு மண்டலத்தை வந்து அதுக்கேற்றால கொஞ்சம் மாத்திடுது. சரிங்களா? அது ஆக்ட் ஆகுது. சிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஆக்ட் ஆகுது. ஓகே. ஸோ இதுல வந்து பேராசிட்டமால் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஃபீவருக்கு. அதுதானே? ஸோ வென் வி அஃபெக்ட் பை த fever, often we are administered paracetamol. So paracetamol interact with the receptors and reduce the intensity of the pain signal to the brain, and also suppresses a release of substance called prostaglandins அப்படின்னு போட்டுப்பாங்க. சரியா? ஸோ இது என்ன பண்ணுன்னா that increases pain and body temperatures. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ தமிழ்லையும் நான் சேர்த்து சொல்றேன். நம்ம உடல்ல காய்ச்சல் வந்தது அப்படின்னா நம்ம டாக்டர் போகலாம், இல்லை ஆஸ்பத்திரியில் இல்லை ஒரு இதில் மெடிக்கலில் வாங்குவோம். அப்படிதான் காய்ச்சல்லாம் அவதி வரும்போது நாம் பாராசிட்டமால் உட்கொள்கிறோம். கரெக்டா? இது என்ன பண்ணும்? பாராசிட்டமால் இப்போ நம்ம உடம்புல என்ன பண்ணும்னா, நமது உடல்ல ஏற்பிகள் ரெசப்டார் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது கூட தொடர்பு கொண்டு மூளைக்கு அனுப்பப்படும் வலியோட தீவிரத்தை குறைக்கும். ஏன்னா வலியை குறைக்கிறது ரெண்டாவது விஷயம். வலியோட தீவிரத்தை நம்மளுக்கு சிக்னலா குறைக்கணும். அப்படிதான். நல்லா யோசிச்சு பாருங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கோம். கால் புண்ணு, தலைவலி எல்லாம் ஓகே, ரெண்டாவது தான். ஃபர்ஸ்ட் அந்த மூளைக்கு போற சிக்னலை நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேராசிட்டமால் என்ன ஆகுதுன்னா, அந்த மூளைக்கு போறக்கூடிய அந்த சிக்னலோட தீவிரத்தை, இன்டென்சிட்டியை குறைக்கி வலி மற்றும் உடல் வெப்பநிலையை அதிகரிக்கும். இந்த இந்த நேம் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. புரோஸ்டா கிளாண்டனிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க தமிழ்ல. ஸோ புரோஸ்டாட் கிளாண்டனின்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதோடைய அளவை கட்டுப்படுத்துது இந்த பாராசிட்டமால். ஏன்னா இதுதான் என்ன பண்ணுன்னா, நம்ம உடம்புடைய பெயினை இன்க்ரீஸ் பண்ணுது அண்ட் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுது. ஏன்னா நம்ம காய்ச்சல் வந்தோடனே
பாடி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கூடும், கிடுகிடுன்னு கூடும். ரொம்ப அதிகமாக கொண்டுனா நம்ம உடனே ஆஸ்பத்திரிக்கு போவோம். 2 3 நாள் இருந்ததுன்னா ரொம்ப அது சிவியரா ஊசி போடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஸோ இதை சப்ரஸ் பண்றதுக்கு வந்து காய்ச்சல் டைம்ல பேராசிட்டமால் எல்லாம் போடுறோம், இதை அடக்கிறதுக்கு. சரியா? ஓகே. இதை ஞாபகம் வச்சுட்டீங்களா? இப்போ பாரம்பரிய வீக்க நீக்கிகள் அவை பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. நீக்கிகள், வீக்க நீக்கிகள்ல போதை தன்மையற்ற சேர்த்திகளற்ற வலி நீக்கிகள். ஆஸ்பிரின். இது ஒண்ணு. ரெண்டாவது, போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கல். எடுத்துக்காட்டுக்கு கோடிங். ஸோ இது வந்து ரெண்டுனா பாரம்பரிய வலி நீக்கிகள், வீக்க நீக்கிகள் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். சரியா? ட்ரெடிஷ்னல் அண்ட் இன்ஃபேன்டனரி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறத. ஸோ ரெண்டுன்னா சொல்றேன். நான் நேரகோட்டிக், சொல்றேன் நான் அடிட்டிவ் அனல்ஜெசிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், அப்புறம் நேர்கோட்டிக் ட்ரக்ஸில் கோடின் அப்படிங்கிற அந்த ரெண்டுன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் இந்த டாபிக்ல வரக்கூடியது. அண்ட் இதில் டூயினோல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, அதை நான் எழுதி போடுறேன். அனஸ்தட்டிக்ஸ், இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனஸ்தட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் லோக்கல் அனஸ்தசிஸ் வாஸ் cocaine. Isolated from coca leaves. யார் கண்டுபிடிச்சான் பார்த்தீங்கன்னா பை ஆல்பர்ட் நீமனின், ஜெர்மனி. சரிங்களா? ஜெர்மனியில் 1860. ஸோ இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் கேட்கலாம். அனஸ்தட்டிக்ஸ்னா என்ன சார்? தமிழில் பார்த்தீங்கன்னா மயக்க மருந்துகள், மயக்க மூட்டிகள். சரியா? அனஸ்தட்டிக்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த வார்த்தையை நிறைய இந்த மெடிக்கல் இதுலலாம் கேள்விப்படலாம். ஆஸ்பத்திரியில் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அனஸ்தட்டிக்ஸ் கொடுத்தீங்களா, இந்த ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை இதை பண்ணணும், அனஸ்தட்டிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையெல்லாம் அந்த படத்துலலாம் நம்ம பார்க்கலாம். அனஸ்தட்டிக்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1860 ஆல்பர்ட் நீமானின் அப்படின்னு போட்டிருக்காங்கல்ல, நீமானின் அவர் தான் ஜெர்மனி சேர்ந்தவர். அவர் தான் கோகோ இலைகள், கோகோ லீவ்ஸ் போட்டிருக்காங்கல்ல, கோகோ இலைகள் இருந்து கொக்கைன் அப்படிங்கிற அந்த முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தார். ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லோக்கல் அனஸ்தசிஸ் என்னன்னு கேட்டால் கொக்கைன். இந்த இலைகள் இது யார் கண்டுபிடிச்சா, ஸோ எந்த வருஷம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இந்த டாபிக் இப்போ முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். உடல் வெப்ப தணிப்பி அப்படின்னு சொல்லிட்டு பேரு. ஆன்டிபைரட்டிக் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒரு ஒன்வேர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். மனித உடலோடைய நம்ம லாஸ்ட் டைம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னோடு கேட்டிருந்தேன். மனித உடலுடைய சராசரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு. மனித உடலுடைய வெப்பநிலை, சராசரி வெப்பநிலை பாத்தீங்கன்னா
98.4 முதல் 98.6 டிகிரி அந்த ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். ஃபாரன்ஹீட்ல போடணும். சரியா? ஃபாரன்ஹீட்ல சொல்லியிருக்கேன். அப்போ இது வந்து சராசரி. ஏன்னா ஒருத்தருடைய பாடி கொஞ்சம் கூடின டெம்பரேச்சரா இருக்கும், ஒருத்தருடைய பாடி கொஞ்சம் குறைஞ்ச இருக்கும். ஸோ நார்மல் பாடி டெம்பரேச்சர் இதை நம்ம சொல்லுவோம். ரைட். வெப்பமான நம்மளுடைய உடலோட வெப்பமானது இதை விட கொஞ்சம் அதிகமா அப்படி போகுதுன்னா அதை நம்ம காய்ச்சல் அப்படி சொல்றோம். காய்ச்சல் வர்றதுக்கு பொதுவான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வெளியிலிருந்து வந்த ஒரு நோய் தொற்று கிருமி தான் காரணம். காய்ச்சல் காரணம் இது நோய் தொற்று தான். அப்போ இப்ப இந்த நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உடம்புல புகுந்துருது. இதனால கதை மாதிரியே படிக்கலாம். உடம்புல புகுந்த உடனே உடல் என்ன பண்ணும், நம்ம ஆல்ரெடி சொல்லணும் உடல்லாம் சிறந்தது. அது வந்து என்ன பண்ணுன்னா அதை ரெக்டிஃபை பண்ணதுக்கு பார்க்கும், உடலை சரி பண்ணதுக்கு பார்க்கும். இந்த பாக்டீரியாவை அழிக்கணும். அப்போ டெம்பரேச்சரை கூட்டுது. ரைட்டா? உடலுடைய டெம்பரேச்சரை நம்மளோட பாடி தான் கூட்டுது. ஏன்னா குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல எந்த ஒரு பாக்டீரியாவோ எந்த ஒரு வைரஸோ வாழாது, அழிஞ்சிரும். நீங்க இது எப்படி சாதாரணமா இது நம்ம பாடி எப்படி புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது அந்த உள்ளுணர்வு, பல வருஷமா உண்டான அந்த அனுபவ அறிவு அதுதான். இப்ப சாதாரணமா நீங்க வெளியில ஒரு மில்க் வாங்குறீங்க. ம் மாட்டுப்பால் வாங்குறீங்க, வாங்கிட்டு வீட்ல இருந்து அப்படியே டைரக்டா குடிக்க மாட்டீங்க. ஒரு காஃபியோ டீயோ போட்டு குடிக்க மாட்டீங்க. ஏன்? ஏன்னா அதுல நோய் தொற்று கிருமிகள் இருக்கும். எப்படி ரிமூவ் பண்ணீங்க? ஃபில்டர் பண்ணீங்களா? இல்லையே. ஃபில்டர் பண்ணாலும் கிருமிலாம் போகாது, அப்படியே தான் இருக்கும். என்ன பண்ணீங்க? எஸ், ஹீட் பண்ணுவீங்க. கரெக்டா? ஹீட் பண்ணும்போது அந்த அந்த பாலோடைய மில்கோட டெம்பரேச்சர் கூட கூட அதுல இருக்கிற நோய் தொற்று கிருமிகள் அந்த டெம்பரேச்சர்ல வாழாது. உடனே என்ன ஆயிரும்? டெட் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுத்து யூஸ் பண்றீங்க. அதனாலதான் அந்த அளவுக்கு நம்ம டெம்பரேச்சர்ல இது பண்றோம். கொதிக்க வைக்கிறோம், பால் கொதிக்க வைக்கிறோம் 100 டிகிரி செல்சியஸ். பால் கொதிக்கி அப்படின்னா தண்ணி பொதுவா பாயில் எப்போ ஆகும்னா 100 டிகிரி செல்சியஸ்ல பாயில் ஆகுது. கரெக்டா? அப்போ உடலும் இதே வேலையை தான் பண்ணுது. நோய் தொற்று ஏற்பட்ட உடனே நம்ம உடல் வந்து அந்த பாக்டீரியாவை அழிக்கணும். அழிக்கிறதுக்காண்டி உடலோடைய டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேல எந்த ஒரு வைரஸோ எந்த ஒரு பாக்டீரியாவோ வளர முடியாது. அப்போ நம்ம உடல் வெளியிலிருந்து படையெடுக்கும் நோய் கிருமியிலிருந்து நம்மை பாதுகாக்க நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்ம உடலுடைய வெப்பநிலையை அதிகரிக்குது. ஓகே. நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ரைட். நமக்கு நோய் தொற்று ஏற்பட்டவுடன் இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், இந்த நோய் தொற்று ஏற்பட்டுரு சார், என்ன நடக்கு அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பானது, எதிர்ப்பு அமைப்பு இருக்குல்ல, அது என்ன பண்ணுனா அமைப்பானது பைரோஜன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வெளியில் அடைகிறது. இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இது ஒண்ணு இல்ல, கேட்கலாம். நோய் தொற்று ஏற்பட்டால் என்ன என்னப்பா நடக்கும், இல்ல பாடி எந்த மாதிரி ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா இதுதான் எழுதணும். பைரோஜன். சரியா? ம் எழுதலாமா? ஸோ இங்கிலீஷ்ல அதை எழுதுறேன், பைரோஜன். ஸோ ஒன்ஸ் இன்ஃபெக்ஷன் இஸ் சென்ஸ்டு, the immune system releases a chemical called pyrogen. ரைட். இப்ப பைரோஜன் ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும்? இந்த நம்மளுடைய உடம்புல ரத்த ஓட்டம் நடக்கும். நீங்க மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரோட கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து ரத்தத்து மூலயமா தான் உடலுடைய பல்வேறு பகுதிகளுக்கு போகுது. அதுதானே? ஸோ அதே மாதிரி இந்த ரத்த ஓட்டத்தின் மூலமாக இந்த பைரோஜன்கள் மூளையோட அடிப்பகுதியில் இருக்கும். மூளையோட அடிப்பகுதிக்கு பேர் என்னது? ஹைப்போதாலமஸ். ஹிண்டு ஹிண்டா உங்களுக்கு எழுதுறேன், பட் நீங்க அப்புறம் மொத்தமா சேர்த்து படிச்சுக்கோங்க. மூளையோட அடிப்பகுதி பாத்தீங்கன்னா ஹைப்போதாலமஸ். சரியா? இதுல அந்த பைரோஜங்கள் போய் அடையுது. சரியா? சரி. ஹைப்போதாலமஸோட பணி என்ன?
நம் உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துவது. சரியா? ஸோ இதையும் நீங்க எழுதிக்கோங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நிறைய வருது. ஹைப்போதாலமஸோடைய பணி, ஏன்னா அதுல நான் அப்படி வரிசைக்கெல்லாம் இப்படி தான் கொடுத்துருக்கேன். உடல்நிலை வெப்பநிலை, நோய் தொற்று, நோய் எதிர்ப்பு அமைப்பு, பைரோஜனை சுரக்கு, பைரோஜன் மூளையோட அடிப்பகுதியான ஹைப்போதாலமஸ் போது ஹைப்போதாலமஸோட பணி, இதோட பணி என்ன ஆகுதுன்னா நம்ம உடலுடைய வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துது. அப்ப இத நீங்க ஒரு கிண்டு மாதிரி பேப்பர்ல எழுதி வச்சிட்டீங்கன்னா பார்த்த உடனே ஆமா ரைட், இதுக்கப்புறம் இது, இதுக்கப்புறம் இது அப்படின்னு புக் எடுக்காம படிச்சிடலாம். கிளியர்? இது வரைக்கும் கிளியர் ரைட்டா? பைரோஜன்கள் ஹைப்போதாலமஸை சென்று அடைந்தவுடன் இன்னொரு வேதிப்பொருளை வெளியிடுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது அழிச்சிட்டு நான் எழுதுறேன். இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் அவங்களுக்கும் சொல்றேன். ஸோ இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. இன்ஃபெக்ஷன் சென்ஸ் ஆனோடனே இம்யூனி சிஸ்டம் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் பைரோஜன் அப்படிங்கிற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. இந்த பைரோஜன் ரிலீஸ்டு இன்டு த பிளட் ஸ்ட்ரீம், பிளட் ஸ்ட்ரீம்ல ரிலீஸ் ஆகணும். அப்புறம் ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற பிரெயினோடைய அந்த அடிப்பகுதி பேசல் பார்ட்ஸ் அதுக்கு போகுது. ஹைப்போதாலமஸோட ஃபங்க்ஷன் என்னன்னா பாடி டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றது. இஸ் டு கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர். ஏன்னா ஒன்னு கேட்பாங்க த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதாலமஸ், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இல்லை வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹைப்போதாலமஸ் விச் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் த பாடி டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ சென்சிங் த பைரோஜென்ஸ் உடனே ஹைப்போதாலமஸ் அடுத்து இன்னொன்று பண்ணுது. ரைட்டா? ஸோ ஹைப்போதாலமஸ் இன்க்ரீசஸ் த பாடி டெம்பரேச்சர் பை ரிலீசிங் த கெமிக்கல் கால்டு ப்ரோஸ்டாகிளாண்டின். இப்போ நம்ம பார்த்தோம்னா அதுக்கு வரும். இந்த பேரை இதுக்கு முன்னாடி தானே பார்த்தோம். ஹைப்போதாலமஸ் அங்க போன உடனே அங்க இதை சுரக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற வேதிப்பொருளை சுரக். இந்த இது என்ன பண்ணும்? இப்பதான் சொன்னோம், கொஞ்சம் முன்னாடி சொன்னோம். இது என்ன பண்ணும்? ஞாபகம் இருக்கா? எஸ், இன்க்ரீசஸ் பாடி பெயின், பாடி டெம்பரேச்சர், பெயின் அண்ட் டெம்பரேச்சர். பட் நம்ம இப்போ டெம்பரேச்சர் மட்டும் எடுக்கிறோம். ஸோ உடலுடைய வெப்பநிலையை நம்ம வெளியில இருந்து யார்ட்டையுமே கடன் வாங்கல, உடலுக்குள்ளேயே நம்ம இருக்கிறதே யூஸ் பண்ணிட்டோம். வெப்பநிலையை அதிகரிக்க ப்ரோஸ்டாகிளாண்டின் யூஸ் ஆகுது. நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுது. ஏற்கனவே உடலுடைய வெப்பநிலையை கூட்டுறதுக்கு காரணம் ப்ரோஸ்டாகிளாண்டின். அது அதை நம்ம உடலே பார்த்தீங்கன்னா இன்னொருக்கு யூஸ் பண்ணிக்கிடுது. ஓகே, இப்படி ஒரு அதாவது நம்ம எதிரிக்கு எதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி தான் என்ன ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே அந்த இதுல பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட உடல் வெப்ப தணிப்புல ஆன்டிபைரட்டிக்ல. ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் அப்படிங்கிற இதில் பார்த்தோம்னா வலி நிவாரணிகளை பார்த்தோம். அதுல வந்து காய்ச்சல் அவதி வரும்போது நம்ம பேராசிட்டமால் போடுறோம். பேராசிட்டமால் போட்டோடனே அது ரெசப்டார் போகுது. ரெசப்டார் அப்போ மூளைக்கு அனுப்பப்படும் வலியை குறைக்கி உடலுடைய வெப்பநிலையை கூட்டக்கூடிய ப்ரோஸ்டாகிளாண்டனுடைய அளவை கட்டுப்படுத்து அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்க வந்துட்டு பாத்தீங்களா, இதுல கனெக்ட் ஆகிட்டு பாத்தீங்களா இந்த பாயிண்ட். ம் அப்போ இது இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் தான் உடல் வெப்பநிலை கூட்டுது. உடனே மற்ற இடத்துல உள்ள அந்த பைரோஜன்ஸ் இப்படி போய் ஹைபோதாலமஸ்ல இருந்து இப்படி ஆகி கரெக்டா உடலோட டெம்பரேச்சர் கூட்டிடுது. உடலோட டெம்பரேச்சர் கூடனா என்ன ஆகும்? உடனே உடல்ல இருக்கிற நோய் தொற்று கிருமிகள் டெட் ஆகும். ரைட்டா? அடுத்த ஸ்டெப் அது வந்துடுது. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் நம்ம புக்லயும் சொல்லிப்பாங்க. பொதுவாக குறைந்த அளவு காய்ச்சல் நமக்கு நல்லதுன்னு போட்டிருப்பாங்க. ஏன் நல்லது? குறைந்த அளவு காய்ச்சல் நல்லது. ஏன்னா இதை கிராமத்திலேயே சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்தா உடனே ஆஸ்பத்திரி போக உடனே மருந்து போட ஒன்றும் பிள்ளைகளுக்குலாம் காய்ச்சல் வரதாம செய்யும், வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்? ஏன்னா இவை நோய் கிருமிகளுடைய வளர்ச்சியை தடுக்கிறது, குறைந்த அளவு காய்ச்சல். சரியா? இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு போர் வீரனா நம்ம உடல் உள்ள செல்களை நினைச்சுக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் போர் வீரர்களா நினைச்சுக்கோங்க. நம்ம உடல்ல போர் வீரர்கள் அவங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. எப்படி ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் ரெஸ்ட் எடுத்துருக்காங்களா என்னைக்காவது? ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு லீவ் போட்டு வந்திருக்காங்களா? இல்லையே. அவங்க 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 நல்லா அங்க நம்மளுக்காண்டி மிகப்பெரிய பணி, யாராலும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு பணியை பண்றதுனால தான் நம்ம இங்க ஏதோ ஜாலியா டிவியை பார்த்துட்டு மேட்சை பார்த்துட்டு ஏதோ ஒன்று இருக்கும். ஆனா அவங்க அங்க அங்க என்ன எப்படி கஷ்டப்பட்டாங்க பணியிலையும்.
மழையிலையும், உணவு சரியா கிடைக்காத இடத்துலையும், சிக்னல் கிடைக்காத இடத்துலையும் அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு அவங்க வந்து நம்ம கண் முன்னாடி இருக்கக்கூடிய தெய்வங்கள். ஆனா நம்ம அவங்களோட சரியா கூட பார்த்துக்க மாட்டோம். அடுதானே நம்மளுக்கு தெரியும் இவன் இருக்கான், இவனுக்காண்டி நம்ம ஹெல்ப் பண்ண போறோம்னு அவங்க இருக்காங்க. அவங்க அவங்களுடைய பணியை கடமை செய்தாங்க. நாம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஓகே. ஸோ இதே இதை சொல்ல வரோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய செல்களும் பார்த்தீங்கன்னா ஒரு போர் வீரர்கள். இவங்களும் ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க, அப்பப்போ வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு கிருமி உள்ள வருது, நோய் தொற்று கிருமி உள்ள வருதுன்னா நீங்க உடனே என்ன பண்ணிடக்கூடாது, உடனே ஒரு மருந்து மாத்திரையை கொடுத்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த பாடியோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த நம்ம பார்த்தோம்னா ப்ரோஸ்டோகிளாண்டின் அதை கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உடனே பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. உடனே அந்த நோய் தொற்றுகள் அப்படி இருக்கும். ஸோ அதனால சில எஃபெக்ட்ஸ் வந்துடுது. அப்போ கொஞ்சம் உடலுடைய வேலை செய்யற விடணும். அப்போ உடல் வந்து என்ன பண்ணும், அந்த கிருமி அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், தன்னுடைய பவரை கூட்டும். உடல் செல்கள் தன்னுடைய பவரை கூட்டும். ஏன்னா அந்த கிருமி வரக்கூடிய, ஏன்னா எதிரி நீங்க எப்படி இருக்காங்களோ அவங்களோட ஆயுதம் எப்படி இருக்கோ அதுக்கேத்தாப்புல தான் நம்ம போரிட வேண்டியிருக்கும். கரெக்ட் தானே? அப்ப இந்த கிருமி வரும்போது இந்த உடல்ல இருக்கிற செல்கள் அதுக்கேத்தாப்புல பவரை கூட்டுது, அதுக்கேத்தாப்புல கொஞ்சம் மாறுது. இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்காம ஆக்கிறீங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு கிருமி வந்துட்டுனா அதை தடுக்கிறதுக்கு இவர் கொஞ்சம் பவர் கூட்டிட்டாருன்னா அடுத்து அந்த கிருமி அழிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இந்த செல்லுகளுக்கு இப்போ இன்க்ரீஸ் ஆன பவர், இன்க்ரீஸ் ஆன ஒரு மாடிஃபைடு அந்த ஃபார்ம்ல இருப்பார். மாற்றப்பட்ட ஒரு வடிவத்துல இருப்பார் அவரு. அடுத்தது ஈஸியா அந்த மாதிரி கிருமியை அழிச்சிடாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய கிருமி இதை விட அதிகமா இருந்தா, இதை விட ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அவரு அடுத்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுவார், இன்னும் கொஞ்சம் வேலை பண்ணுவார், இன்னும் கொஞ்சம் மாத்தறதுக்கு ட்ரை பண்றார். சரியா? ஸோ இப்படி நீங்க உடலை வந்து பயிற்சி கொடுக்கும் போது அந்த உடல், அதனால தான் நம்ம புக்கில் அந்த ஒரு லைன்ல இவ்வளவு அர்த்தம் இருக்கு. பொதுவாக குறைந்த அளவு காய்ச்சல் நல்லது நல்லதுன்னா அது வந்து நோய் கிருமிகளுடைய இதை தடுக்கு அப்படின்னா பாடி டெம்பரேச்சர் நமக்கு வேணும். பாடி டெம்பரேச்சர் இல்லவே இருக்காது, என் பாடி ரொம்ப எப்போ தான் ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. ஏன்னா பாடி டெம்பரேச்சர் இருக்கனால தான் இந்த நோய் தொற்று கிருமிகள் நம்மளுக்கு வர கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்டான ஒரு பங்கு இது அளிக்கி அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இயற்கையான சாப்பாடை சாப்பிட்றது, நோய் தொற்று ஏற்படக்கூடிய அந்த கிருமிகள் இருக்குல்ல, அதுக்கு எதிராக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அமைப்பு அது ஸ்ட்ராங்கா உண்டான உணவுகள் இதெல்லாம் நம்ம வந்து உட்கொள்ளணும். ஓகே. ஸோ உடலுடைய வெப்பநிலை நம்மளுக்கு என்னதான் 98.4 டு 98.6 டிகிரி இதுதான் ஒரு சராசரி நார்மல். ஆனா நம்மளுடைய உடல் வெப்பநிலை 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அதிகரிச்சதுன்னா நம்ம உடல்ல புரதம், புரோட்டீன் இருக்கு, மூளை, பிரெயின் இதெல்லாம் தாக்கி நம்மளுக்கு வந்து நடுக்கம், வலிப்பு அப்பெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு 105 டிகிரியை தாண்டுனா. சோ நீண்ட நாள் காய்ச்சலானது சில நேரங்களில் மரணத்தை கூட உண்டாக்கும். சரியா? அது ஏன்னா ஏன்னா எல்லா பார்ட்ஸும் அது டேமேஜ் பண்ணிடுது, மூளையே அது அஃபெக்ட் பண்ணிடுது. அப்படிங்கும்போது யோசிச்சு பாருங்க. ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, அலெக்சாண்டர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. சோசியல்ல பல நாடுகளை வெற்றி கொண்ட இந்தியாவில் கூட போர் தொடுத்தார் அப்படிதானே? அவர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து வெப்ப நோய் அப்படின்னு ஒரு நோயால தான் இறந்திருப்பார். அது என்ன நோய் அப்படின்னு வீட்டில் போய் பாருங்க. வெப்ப நோய். தனது 33வது வயசுல 16 வயசுல அரியணை ஏறி கிட்டத்தட்ட 17 வருஷத்தை உலகே வந்து ஒரு ரவுண்ட் வந்து உலக பல நாடுகளை தன்னுடைய காலடிகளை வச்சாரு. 33 வயசுல அவர் போயிட்டாரு. பட் வெப்ப நோய் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இறந்தது. சரியா? ரைட். ஸோ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, வச்சிருக்கீங்களா? ஸோ இதுல வந்து ஒரு ஹிண்ட் வேர்டு என்ன இருக்குன்னா ஆன்டி பைரடிக்ஸ் அப்படிங்கிற காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள். சரியா? ஆன்டி அகெயின்ஸ்ட் அண்ட் பைரடிக் ஃபீவரிஸ் அப்படின்னு போட்டுப்பாங்க. ஆன்டி பைரடிக்ஸ் அப்படின்னா இதான பேரு. நம்ம அது என்னத்தோம்னா காய்ச்சலை குறைக்கும் ஒரு வேதிப்பொருள். இது வந்து என்ன பண்ணுன்னா புரோட்டோகிளாண்டின் அதோட உற்பத்தியை ஒடுக்கி காய்ச்சலை குறைக்கி. இது இந்த இதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் நம்ம பாராசிட்டமால் யூஸ் பண்றோம், அது பண்ணுது அப்படிங்கலாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? இது வரைக்கும் இன்னைக்கு போதும். அடுத்த கிளாஸ்ல ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நடத்துனதுல எதுவும் டவுட் இருக்கா? நீங்க நடத்துனதுல உடல் வெப்ப தணிப்பி ஆன்டிபயோட்டிக் பார்த்தோம், அப்புறம் அனல்ஜெசிக்ஸ் அப்படிங்கிற வலி நிவாரணிகள் ரெண்டுத்தையும் பார்த்தோம். இதை வீட்டு போய் ரீட் பண்ணுங்க. மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ கிளாஸை நிறைச்சத வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.